அறிவேதான் தெய்வம் என்றார் தாய்மானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அப்பேரறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியார்த்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்தோர், அறம் வகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மனவளக்கலை என்று சொல்லும்போது அதில் உட்பொருள் விளங்கி போகுது. அந்த சொற்கள் மூலமாக மனதை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய கலை என்று. மனம் எவ்வாறு இருக்கிறதோ அந்த அளவுதான் மனிதனுடைய தன்மை அமையும். மனிதனுடைய தன்மை எவ்வாறு அமைகிறதோ அதுவே தான் அவனுடைய வாழ்வின் வளமாக அமையும். மனதை வளப்படுத்தி கொண்டால் வாழ்வு வளமாகும். தனி மனிதனுடைய வாழ்வு வளம் பெற்றால் அவனுடைய உடல் நலம், குடும்பம், இன்னும் சுற்றத்தார், மற்றவர்களுக்கெல்லாம் செய்ய வேண்டிய கடமை நன்கு உணர்ந்து செய்வான். அதோடு உலகுக்கும் அது நன்மையாக அமையும். அதனால மனவளக்கலை என்பது மனிதனை முழுமையான மனிதனாக்கும் கலை. வேதாத்ரி மகரிஷியால் 50 ஆண்டு கால சிந்தனையாலும் ஆராய்ச்சியாலும் கிடைத்த இந்த மனவளக்கலை பயிற்சியானது உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மன்றங்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகின்றது. அதில் ஒரு பகுதியாக நமது பொள்ளாச்சியில் வேதாத்ரி மகரிஷி நல்லாசியுடனும் அருட்செல்வர் நா. மகாலிங்கம் ஐயா அவர்களாலும் துவங்கி வைக்கப்பட்டு பல அன்பர்களின் கூட்டு முயற்சியால் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டு வருகிறது. அறிவுத்திருக்கோயில் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பயிற்சிகள் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னீங்கன்னா, உடல் பயிற்சி கொடுக்குறோம், மனதிற்கு தியான பயிற்சிகள் கொடுக்குறோம், அகத்தாய்வு பயிற்சிகள் இங்கே சிறப்பாக கற்றுக் கொடுக்குறோம். அதே மாதிரி உயிருக்கு உண்டான சித்தர்கள் கலையான காயகல்ப பயிற்சிகளை சிறப்பாக கொடுத்துட்ருக்கோம். நம்ம வேதாத்திரியத்தில் பார்த்திங்கன்னா 14 வயசு முதல் லைஃப் லாங் எப்போ வேணாலும் இந்த எக்ஸசைஸை செய்யலாம். உடற்பயிற்சி செய்யக்கூடியது நம்மளுடைய கர்மாவே கழியுது அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காங்க. முன்னோருடைய வினைப்பதிவு நம்மளுடைய கருமையத்தில் 100% பதிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாகவும் செஞ்சுட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுடைய வினைப்பதிவுகள் எல்லாம் நம்ம கருமையத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கழிய ஆரம்பிச்சிடும். இந்த முழு உடற்பயிற்சி, அதாவது எளிய முறை உடற்பயிற்சின்னு சாமிஜி சொல்லுவாங்க. அந்த பயிற்சி மேக்சிமம் ஒரு நாளைக்கு
கொஞ்சம் ஏஜ்டு பீப்புள் 50 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். யங் ஜென்ரேஷன் 35 மினிட்ஸ்க்குள்ளே உடற்பயிற்சி செய்யலாம். இயல்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன அலைச்சூழல் வேகம் 18 முதல் 40 per செகண்ட் மன அலைச்சூழல் வேகம் இருக்கும். தியானம் செய்யும் பொழுது நம்மளுடைய ஆக்னா சக்கரத்தில் நம்ம செய்யும்போது 8 to 14 அப்படிங்கிறது மன அலைச்சூழல் வேகம் குறைகிறது. உயிர் மீது மனம் வைத்து தவம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு மன அமைதி கிடைக்கும். உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கும். நம்ம உடம்பு மனசு எல்லாமே கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக காற்றில் அப்படியே மிதக்கிற மாதிரி நல்லா ஃப்ரீயாக நல்ல எனர்ஜிக்டாக இருக்குது. மைண்டும் ஃப்ரீயாக இருக்குது, மனசும் ஃப்ரீயாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. குழந்தை கூட பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் இது பயிற்சிக்கு வர முடியாது. பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் கூட கோவப்படுவேன். இப்போ அவங்கள பார்த்தா கூட கொஞ்சம் நல்லா அன்பாக பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம இதில் சிம்பிளிஃபைடு ஸ்கை யோகா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். அது சிறப்பான ஒரு பயிற்சினா கூட எனக்கு உன்னதமாகப்பட்டது காயகல்பம். ஏன்னா உயிருக்கு ஒரு பயிற்சி வேணும். ஏன்னா இந்த உயிர் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம வந்து சிறப்பாக வாழ முடியும். அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த உயிரினுடைய அருமை ஒரு மனிதருக்கும் தெரியல. அதை எப்படி தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த நிலை நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால அந்த காயக்கல்பத்தை தொடர்ந்து மாணவர்களுக்கும் சரி மற்றவர்களும் சரி நான் முதல்ல சிபாரிசு செய்கிறது போய் முதல்ல காயக்கல்பம் கற்றுக்கணும். அப்புறம் படிப்படியாக நீங்கள் மனவள கலைகளை வந்து பயிற்சிகளை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஒரு குண்டலினி யோகத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட பயிற்சி அப்படின்னு சொன்னால் அது காயக்கல்பம். அகத்தாய்வில் வந்து எண்ணம் ஆராய்தல், அப்புறம் சினம் தவிர்த்தல், அப்புறம் ஆசை சீரமைத்தல், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ லைஃப்பில் வந்து நம்ம எப்படி நம்ம வந்து நம்மளுடைய எண்ணத்தையாக இருக்கட்டும், ஆசையாக இருக்கட்டும், சினமை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம லைஃபுக்கு நல்ல பெஸ்ட்டாக நம்ம எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட் அகத்தாய்வில் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் நார்மலாகவே பெண்களுக்கு இந்த பயிற்சி ரொம்ப 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 அவசியம் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக குடும்ப தலைவிகள் கண்டிப்பாக இதை பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். லைஃப்பை வந்து எப்படி ஹாப்பியாக இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். மார்னிங் ஃபஸ்ட்டு பேட்சாக 6 to 7:30, செகண்ட் பேட்ச் 10:30 to 1 o'clock, ஈவினிங் 5 to 7 o'clock நாங்கள் வந்து பேட்சஸ் வந்து இங்கே நடத்திட்டுருக்கோம். ஆண்களுக்கு ஆண் ஆசிரியர்களும் பெண்களுக்கு பெண் ஆசிரியர்களும் அப்படிங்கிற மாதிரி இந்த 3 டைமிங்லேயும் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் கிளாஸஸ் கொடுத்துருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு, முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைன்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். ஒவ்வொரு அகத்தாய்வும் தொடர்ந்து 4 நாட்கள் நடக்கும். முதல் வாரம் 4 நாட்கள், 2ஆம் வாரம், 3ஆம் வாரம் சொல்லி 4 நாட்கள் தொடர்ந்து நடக்கும். அந்த ஒவ்வொரு அகத்தாய்வுக்குமே வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட்டு கொடுத்துருவோம். மாதந்தோறும் பௌர்ணமியில் மௌனமும் சிறப்பு தவங்களும் நடைபெறுகிறது. அமாவாசை தினங்களில் மாலையில் பஞ்சபூத நவகிரக தவம் என்ற சிறப்பு வாய்ந்த தவம் நடைபெறுகிறது. பொள்ளாச்சி அறிவு திருக்கோயிலில் மற்றும் ஒரு சிறப்பாக மகரிஷி சித்தா கிளினிக் இயங்கி வருகிறது. நான் ரிதம்ரா தேவி, சித்த மருத்துவர். இங்கே வந்து பொதுநல மருத்துவம் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் சார். மகளிர் நோய்க்கான சிறப்பு சிகிச்சைகள் வழங்கப்படுகிறது. சிரஸ்தம்பவாதம்னு சொல்லக்கூடிய செரிப்ரல் பால்சிக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே பண்ணுறோம் சார். மசாஜ் அந்த மாதிரி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொண்டு போய் இந்த கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான எஸ்கேஎம் மருந்துகளும் கிடைக்கும். அறிவு திருக்கோயிலுங்கிறது தொடர்பு வந்து நான் பள்ளி பருவத்தில் படிக்கிற காலத்தில் இருந்தது. என்பிடியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ அந்த பயிற்சிகள் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்டுக்கு வந்து என்னுடைய பிஸ்னஸ்க்கு வரும்போது என்னுடைய பிஸ்னஸ் தொடர்பில் இருக்கிறவங்க அவனுடைய பில்லுகளை எல்லாம் வாழ்க வளமுடன் போட்டிருப்பாங்க. அதில் எஸ்பெஷலி ராமராஜ் கட்டன் நாகராஜன் சார் வந்து அவங்க அந்த இது எல்லாமே பேம்ப்ளேட்டு, பில்ஸு, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வவுச்சர் அது எல்லாத்துலேயும் போட்டிருப்பாங்க.
அந்த மாதிரி போட்டிருந்த பட்சத்தில் அது எனக்கு ரொம்பவும் ஈர்ப்பாக இருந்தது. அறங்காவலர் குழுவில் மீட்டிங்க்கு போக வர இருந்ததுனால சின்னசாமி ஐயா என்ன பண்ணாங்க, பொள்ளாச்சியிலேருந்து ஒரு நபர் வேணும், அதனால் நீங்கள் பொள்ளாச்சியில் பொருளாளராக இருங்க அப்படின்னு அந்த பொறுப்பை என்கிட்ட கொடுத்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நான் ஒரு கடந்த 3 வருடங்களாக செஞ்சிட்ருக்கேன். மகரிஷி சொன்னதே வந்து உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன். அப்போ அதனுடைய அர்த்தம் என்னென்னா, சம்பாதிங்க அப்படிங்கிறத வந்து மகரிஷி எங்கேயுமே வேண்டாம்னு சொல்லலை. அதிலிருந்து வரக்கூடிய ப்ராஃபிட்டை சமுதாயத்துக்கு நல்ல வகையில் பயன்படுது. இப்போ நாங்கள் ஸ்டாஃப்ஸுகளுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஆலியார் அறங்காவலருக்குன்னு டைம் கொடுத்து பணியை செய்யறதா இருக்கட்டும், பொள்ளாச்சி மன்றத்துக்கு டைம் கொடுக்குறதா இருக்கட்டும், இதெல்லாம் ஏன் செய்கிறேன்னா, நம்ம வந்து சமுதாயத்துலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறோம். சமுதாயத்துக்கு வந்து நேரத்தை திருப்பி கொடுக்கலாம், பொருளாக கொடுக்கலாம், உழைப்பாக கொடுக்கலாம், எது வேணாலும் கொடுக்கலாம். வளம் குரூப் ஆஃப் நிறுவனங்களில் பணி செய்கிற எல்லாருக்குமே மனவளக்கலை பயிற்சி நாங்கள் கொடுத்துட்றோங்க. பொறுப்புகள் பார்க்குற அதிகாரம் நிர்வாகிகளிலிருந்து கடைநிலை அலுவலர்கள் வரைக்கும் பணியாளர்கள் வரைக்கும் பயிற்சி நாங்கள் கொடுத்துட்டோம்னா எங்களுடைய பிரச்சனை அவங்களுடைய பொறுப்பாக மாறிடுங்க. அது தொழில் வளர்ச்சிக்கு மிகுந்த உதவிகரமாக இருக்குங்க. இன்றைக்கி கிடைச்ச ஒரு நல்ல நாளை மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்யணும், சேவையாற்றணும் எண்ணத்தில் சீட்டில் இருக்கும் பொழுது வாடிக்கையாளர்கிட்ட இன்முகமாக பேசுகிறாங்க, இன்சொல் பேசுகிறாங்க, ஆர்வத்தோடு பணி செய்கிறாங்க. அந்த விதத்தில் எல்லா ஸ்டாஃப்ஸும் அலுவலர்களுக்கும் பயிற்சி எடுத்துகிட்டு தான் பொறுப்பு சீட்லேயே நாங்கள் உட்கார வைக்கிறோம். இதன் மூலமாக நம்ம நிறுவனங்கள் வளருதுங்க. ஆசீர்வாதமாகவும் நம்ம இருந்துகிட்ருக்குறோங்கிறத உணர முடியுது. இப்போது வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போதே ரொம்ப டென்ஷனாக தான் வருவோம், ஏன்னா லேட் ஆகிடுச்சுன்னு சொல்லி. நான் அங்கேருந்து திங்க் பண்ணிட்டு வரும்போதே நினைப்பேன், இவ்வளோ டென்ஷனாக வர்றோம், போய் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இங்கே யோகா கிளாஸ்லேயும் இருக்கும். வந்துட்டு ஃபுல் டே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறையா வந்துட்டு பாசிட்டிவாக தோணும் அண்டு நிறைய க்ரியேட்டிவான ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ எதாவது பண்ணும்போது சடனாக நம்ம வந்துட்டு ஒரு டென்ஷனுக்குள்ளே போயிட மாட்டோம் அவ்வளோ சீக்கிரமாக. அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்தந்தையோட கனவுகளை ஒவ்வொன்றும் நினைவாக்குறதுக்கு நம்மளையெல்லாம் கருவியாக வச்சிருக்கிறாங்க. அந்த குரு பக்தியோடு செய்யும்போது அது வெற்றி பெறும். ஆன்மீக கல்வினா என்ன? நம்மை அறியாமல் நாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும், இறைவனை பற்றியான முழுமையான புரிதல் இல்லாத காரணத்தினாலும், இயற்கையை பற்றியான தெளிவில்லாத காரணத்தினாலும், சமுதாய பற்றியான ஒரு உயிரோட்டமோ அல்லது அவர்களுடைய உறவின்மை போன்ற நிலைகளிலே இந்த சிக்கல்களுக்கு ஆளாகி கொண்டு வருகின்றோம். இதையெல்லாம் அறிந்துதான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கும், மனதை அமைதிப்படுத்திக் கொள்வதற்கும், உறவுகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும், ஒட்டுமொத்த வாழ்க்கையை நிறைவான வாழ்க்கையாக, முழுமையான வாழ்க்கையாக வாழ்வதற்குமான ஒரு அற்புதமான வாழ்க்கை கலையை, வாழ்க்கை கல்வியை மனவளக்கலையாக பயிற்சியாக தோற்றுவித்தார்கள். இதன் தலைவர், சேவைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்ற பெருமைக்குரியவர் அருள்நிதி எஸ்கே ஐயா அவர்களின் சீரிய தலைமையிலும் வழிகாட்டுதலும் உலகம் முழுவதும் 2500 இடங்களிலே அறிவு திருக்கோயில்களாக, அறக்கட்டளைகளாக, தவ மையங்களாக இன்று இயக்கம் பெற்று வருகின்றன. மனவளக்கலை யோகா ஓர் ஆன்மீக கல்வி மற்றும் பயிற்சிகளை அடக்கியது. கிராம மக்களிடையே கொண்டு சென்று கல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இலவசமாக கொடுக்கின்ற ஒரு திட்டம், கிராம சேவை திட்டம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் யோகமும் தியானமும் நற்பண்புகளையும் போதிக்கின்ற கல்வி மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைத்தும் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நன்கொடைதாரர்களை வைத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பொள்ளாச்சி அறிவு திருக்கோயிலின் சேவையானது மாணவர்களுக்கும் பயன்படும் வகையில்
லவாங்கி வித்யா மந்திர் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எஸ்வி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், அறம் பப்ளிக் ஸ்கூல் மற்றும் பொள்ளாச்சி வட்டாரத்துக்குட்பட்ட 10க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கும் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. பொள்ளாச்சியில் முக்கிய கல்லூரிகளான டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, ஸ்ரீ சரஸ்வதி தியாகராஜா காலேஜ், பிஏ காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் காலேஜ் போன்ற கல்லூரிகளுக்கும் மற்றும் அரசு கலைக்கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கும் கற்றுக் கொடுக்கப்பட்டு மாணவர்களின் அறிவு கூர்மையை அதிகரிப்பதுடன் நல்ல மதிப்பெண்களை பெறவும், ஒழுக்க நெறிகளை பின்பற்றி சமுதாயத்தில் வாழவும் நல்லதொரு வழிகாட்டியாக அமைகின்றது. இந்திய அளவில் புகழ்பெற்ற ஜெயின் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து 1 வருட கால பட்டய படிப்பு டிப்ளமோ கோர்ஸ் வகுப்புகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது. இப்படிப்பட்ட வாழ்க்கை கல்வியான எளிய முறை உடற்பயிற்சிகள், மன அமைதிக்கான தியான முறைகள், உயிர் சக்தியை பாதுகாத்து வாழ்நாளை அதிகரிக்கும் காயகல்ப பயிற்சி, மன தூய்மைக்கான அகத்தாய்வு பயிற்சிகள் இவற்றையெல்லாம் கற்று நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீராயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழ்கின்றது பொள்ளாச்சி அறிவு திருக்கோயில். இன்பம் காண்போம்.